இப்போது நம்ம இந்த பிளாக் ரேசின்ஸ் வாட்டர். ஹாப்பி நியூ இயர். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளாக் கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வாட்டர் பண்ண போகிறோம். அது நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அந்த பிளாக் கிரேப்ஸை எப்படி தயார் பண்ணணும், அதோட வாட்டரை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு மெத்தட் நீங்கள் சட்டி மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா, நைட்டு ஃபுல்லாக அதை நல்லா வாட்டரில் ஊற வச்சுட்டு காலையிலேருந்து நல்லா அதை அப்படியே நல்லா கசக்கி பிழிஞ்சோன்னா அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் வெளியில் வந்துடும். அதே மாதிரி சக்கை பகுதி கொஞ்சம் வந்துடும். மிச்சம் அந்த வாட்டரை பியூராக குடிக்கலாம். அது ஒரு மெத்தட். பட் அனதர் மெத்தடு இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மீடியம் டம்ளர், இந்த மீடியம் டம்ளரில் 4 glasses ஆஃப் வாட்டர் விடுறோம். ஒரு பாத்திரத்தில் 2, 3, 4, இப்போ 4 டம்ளர் விட்டுட்டோம். இப்போ இங்கே நம்ம கரெக்டாக 70 கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு எண்ணி வச்சுருக்கோம். 70. எதுக்குன்னா, அந்த 1 லிட்டர் வாட்டர் 4 டம்ளர் தண்ணிக்கு இந்த 70 வேணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது நல்ல ஜூஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை இந்த கிரேப்ஸை இப்படி போட்டுடலாம். 70 எண்ணி வச்சுருக்கேன். 70 இதை போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணி அந்த 4 டம்ளர்ஸ் விட்டோம் இல்லையா, அது 1 டம்ளராக கம்மி ஆகணும். நல்லா கொதித்து 1 டம்ளராக மாறும். ஸோ கொஞ்சம் பெருசாக வச்சிடலாம் ஸ்டவ்வை. இது இந்த மாதிரி நான் இந்த எபிசோடில் பிளாக் கிரேப்ஸ் வாட்டர், அதே மாதிரி போமோகிரானட் லீவ்ஸ் வாட்டர், ஜீரக் வாட்டர், அந்த மாதிரி ஜீரக தண்ணி, அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை, காய்ந்த கருப்பு திராட்சை விதை இருக்கும் உள்ள, அதோட தண்ணி பண்ணுறது, குடிக்கிறது, அதோட என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த எபிசோடில் வரிசையாக எல்லா வாட்டரோடதும் பண்ண போகிறேன். ஒரு கேசரி பவுடர் இருக்கும் இல்லையா, ஜீரகம், மெந்திய வாட்டர், அப்படி நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு வாட்டராக நம்ம பண்ணி பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிளாக் கிரேப்ஸோடு தான் சொல்கிறேன் பாருங்கள். இம்ப்யூரிட்டிஸ் இந்த உடம்பில் இருக்கிற வேண்டாத அழுக்குகளை தூய்மைப்படுத்துகிற சக்தி இந்த வாட்டருக்கு இருக்குது. ஓகேயா? அடுத்தது இது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்மளை அதுலேருந்து ரிலீவ் பண்ணுறது, அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டராக யூஸ் ஆகிறது. ஒரு 12 பெனிஃபிட்ஸ் மினிமம் நான் சொல்கிறேன் இப்போது. அதே மாதிரி லேக் ஆஃப் அயர்ன், நிறைய பேருக்கு இரும்புச்சத்து குறைவு இருக்கும். அந்த மாதிரி இரும்புச்சத்து குறைவு இருக்கிறவளுக்கு இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டு. டெய்லி காலி வயிற்றில் குடிக்கணும். இல்லை இரவு படுக்க போகும்போது கூட குடிக்கலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப் பேட்டர்னை கரெக்ட் பண்ணும் இது குடித்தா. அப்புறம் ஒரு சீக்கிரமாகவே சில பேருக்கு முதுமை வந்த மாதிரி இருக்கும் தோற்றம், அவளுக்கு அந்த மாதிரி வராமல் காப்பாற்றும். அவாய்டு ஏர்லி ஏஜிங் காப்பாற்றணும். அதுக்கப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல, குட் அண்ட் பேட். அந்த பேட் கொலஸ்ட்ரால் உடம்புக்கு கெடுதல், குட் கொலஸ்ட்ரால் நல்லது. ஸோ பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிடும் உங்கள் உடம்புலேருந்து. அதே மாதிரி அனிமியா இருக்கிறவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இது என்ன பெரிய கருப்பு திராட்சை அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருப்பீங்க. ஆனால் தயவுசெய்து அதோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா டெய்லி போட்டு குடிங்க. காலையில் தயார் பண்ணி வச்சுட்டு நைட்டு குடிச்சிக்கோங்க. அப்புறம் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களோட முடி வளர்கிறதுக்கும், கொட்டும் நிறைய பேருக்கு, அந்த மாதிரிலாம் இதுக்கும் உங்களோட ஸ்கின்னு பளபளக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த 4 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஆற வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இது நல்லா இப்படி தண்ணியை குடித்து உப்பி இருக்கும் இந்த திராட்சை. அதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு
நல்லா க்ளீன் ஃபில்டரில் நல்லா போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் 1 டம்ளர் வரும் உங்களுக்கு, 4 டம்ளருக்கு 1 டம்ளர் வரும். அதை வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு அது ஒரு கப்பு அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. ரொம்ப நல்லது. இரவு படுக்க போகும்போது இல்லைன்னா நாளை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. அதனால் இந்த ஒவ்வொரு வாட்டரோட பெனிஃபிட்ஸும் சொல்லி நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு கொடுக்குறேன். எதுக்காகனா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மூடு வராது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். அதுக்காக திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில உணவே மருந்து விஷயங்களை நான் போடுறேன். இது ஒரு சிம்பிள் மெத்தடாக ஒரு ப்ரிவென்ஷன். பல விஷயத்துலேருந்து உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப பயன்படும். அது பெரிய விலையெல்லாம் கூட கிடையாது. நம்ம வால்நட்டு, இந்த அத்திப்பழம் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. இந்த பிளாக் கிரேப்ஸ் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட் தான். அதனால் இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு டம்ளருக்கு வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது தயவுசெய்து செஞ்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி குறைஞ்சிடுது தண்ணி. இதை ஆற வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி பக்காவாக அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆறுனப்புறம் நல்லா கையில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதை டெய்லி குடிக்கணும். நைட்டு குடித்தா கூட நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க பல பேர். இப்போது யங்ஸ்டர்ஸ் கூட இது ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது அப்படியே அது நினப்பிலேயே வந்துட்டுருக்கும். பல பேர் அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி இது நல்ல ஹெல்த் ட்ரிங்க் தான். அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும். ஓகே, நான் ஃபில்டர் பண்ணி அப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். இதோ அப்படியே குறுகிடுச்சு. 4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். இப்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீட்டாக நல்ல ஃபில்டர் போட்டு நல்ல ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணணும். நம்மளுக்கு 70 திராட்சைக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், பியூர் ஜூஸ். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு 2-3 டேஸுக்கு குடிக்கலாம் இந்த மாதிரி. இல்லை கொஞ்சம் நிறையா கொஞ்சம் அனிமிக்கு ரொம்ப இதாக பிளட்டு சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இல்லை பிபி எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இது ஒரு ஃபுல்லாக குடிக்கலாம். ஒரு மீடியம் டம்ளர் வரும். இதை அப்படியே குடிச்சிடலாம். டெய்லி 70 போட்டு குடிச்சிக்கோங்க. 1 மாதம் ரெகுலராக குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட அனிமிக்கு கண்டிஷன் எல்லாமே நல்லா சரியாயிடும். அயர்ன் நல்லா பாடியில் சேரும். ஆனால் வெயிலில் டெய்லி கொஞ்சம் நிற்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. வெயில் உங்கள் உடல் மேலே படணும். நிறைய பெண்களுக்கு உடலில் வெயிலே படுறது கிடையாது. எல்லாம் உள்ளே நிழல்லே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த சன்லைட் ரொம்ப முக்கியம், விட்டமின் டி. அதனால் இந்த மாதிரி நிறையா குடிநீர்கள்லாம் வரிசையாக நம்ம எபிசோடில் போட போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை ரெகுலராக எடுக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென், இல்லையா? சிக்னஸ் வந்தப்புறம் போய் இது எக்கச்சக்கமாக மாத்திரை காசு கொடுத்து இப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட இப்படி நேச்சுரலாக நீங்கள் ப்ரிவென்ஷன் விஷயம்லாம் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. நான் வரிசையாக ஒவ்வொரு வாட்டரோடது பலன்கள் போட்டு நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன்.
ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். முக்கியமாக ஒன்று சொல்லணும், இந்த வாட்டர் ப்ளஸ் அந்த பிளாக் கிரேப்ஸ் அவ்வளோதான் இருக்கணும். நீங்கள் வந்து தேனை விடுறது இல்லை சர்க்கரை போடுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுவே ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து குடிச்சுக்கோங்க. ஓகேயா? எதுவும் வந்து ஆட் பண்ணவே வேண்டாம். இந்த திராட்சை நீர்னா திராட்சை, கருப்பு திராட்சை ட்ரைடு, அதுவும் வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவும் போடக்கூடாது. சரியா?